ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நம்மளோட யூடியூப் சேனல்ல முதல் வீடியோ நம்ம மைக்கை போட்டு பேசிட்டு இருக்கோம். அண்ட் இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பேசிக்கலா எனக்கு இதுல சாட்டிஸ்ஃபிகேஷனா இல்ல. காரணம் என்னன்னா, இயல்பாவே எனக்கு ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னா அதை மாத்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இத்தனை நாள் மைக் இல்லாம பேசிட்டு இன்னைக்கு அந்த மைக்கோட பேசுற வீடியோ நான் ஒரு முறை ட்ரையல் பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஆடியோ ஒழுங்கா இருக்கா, இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்கா, இது ஓகேவான்னு சொல்லுங்க. அப்படி உங்களுக்கும் இது பிடிக்கலன்னா இந்த மைக்கை ரிட்டர்ன் போட்டு விட்டுறலாம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனலைசிஸ் வந்தோம்னா, இயல்பாவே ஈரான் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுப்பாங்க. அதுக்கு பதிலுக்கு அமெரிக்கா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுப்பாங்க. ஆனா நேத்து நைட்ல இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் யாரும் குடுக்கல. அதனால இன்னைக்கு காலையில நம்மளோட மார்க்கெட் ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுது. ஃபிளாட்டா ஓப்பன் ஆன மார்க்கெட் நாள் ஃபுல்லாவே ஒரு 100 பாயிண்ட்குள்ளார கன்சாலிடேட் ஆகுது. எண்ட் ஆஃப் தி டேல வெறும் 6 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவா முடியுது. அண்ட் நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரானோட ஸ்டேட் மீடியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிஷியல் டீடைல்ஸ் ஆஃப் த டீல் ஆஸ் பர் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்த உடனே க்ரூட் ஆயிலோட விலை மறுபடியும் $92 அளவுக்கு கிராஷ் ஆகுது. இதே மாதிரி தான் போன வாரமும் இவங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் க்ரூட் ஆயிலோட விலை கிராஷ் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரேலி ஆச்சு. ஸோ இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டீலோட டீடைல்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டீலின் ஒரு கட்டமா ஈரானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்டரி பேசஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம யுஎஸ் நேவி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கிற பிளாக்கெட் ரிமூவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஈரான் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல கப்பல் போக்குவரத்து இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அளவுல இருந்ததோ அதே அளவுக்கு 1 மாசத்துக்குள்ளார நாங்க மறுபடியும் கொண்டு வந்துருவோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இந்த ஷிப்பிங் ரூட்டை கண்ட்ரோல் பண்றது ஈரானும் ஓமானும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுக்கு அமெரிக்கா ஒத்துப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான். இன்னமும் கூட இந்த இனிஷியல் பாயிண்ட்ஸ்ல யுரேனியத்தை பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க சொல்லல. அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. எனக்கு இன்னும் இது அன்சர்டைனான ஒரு விஷயமா தான் தெரியுது. ஆனா மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ரேலி ஆயிருக்கு இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம். அண்ட் ஒருவேளை இந்த 60 நாள் இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைனல் டீலே வந்துட்டா கூட அந்த டீலை யூஎன் ரிசொல்யூஷன் பண்ணிட்டு தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எதுக்குன்னா, இவனுக்கு பாட்டி டீலை போட்டு மறுபடியும் ஒரு 3 மாசம் கழிச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்றது? அதுக்காக ஐநா சபையோட ஒரு ரிசொல்யூஷனா இதை பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்டேட். அண்ட் நமக்கு நாளைக்கு மார்க்கெட் லீவ் தான். நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். அடுத்த 24 மணி நேரம் 48 மணி நேரம் என்னென்ன அப்டேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 3300 கம்பெனில 1770 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1533 கம்பெனி நெகட்டிவா இருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் 1.5% அளவுக்கு ஏறி இருக்கு. பேங்க் நிஃப்டி 0.4% விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டி வெல்றதுக்கான முக்கிய காரணமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல புதுசா ஒரு போலார் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ்ல பாத்துக்கலாம். அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் பாத்தீங்கன்னா பிளாட்டா முடிஞ்சிருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கோல்டு பிரைசஸ் $4450 இருக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல 24 கேரட் கோல்டு 15,600 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஒரு கிராமுக்கு. அண்ட் 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 14,300 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் பிரைசஸ் 2,66,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட யூஎஸ்டி ஐஎன்ஆர்ல பெருசா எந்த மாற்றமும் இல்ல, பிளாட்டா தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நேற்றுக்கு இன்னைக்கு பெருசா மாற்றங்கள் இல்லை. இன்னைக்கான ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் பார்த்தோம்னா, கோல் இந்தியா அவங்களோட ஓஎஃப்எஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஃப்ளோர் பிரைஸா ₹412 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நான் ரீட்டைல் செக்மெண்ட் இந்த எச்என்ஐ எல்லாம் இருப்பாங்களே அவங்க அப்ளை பண்றதுக்கான நாள். நமக்கான நாள் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான நாள் பாத்தீங்கன்னா மே 29ஆம் தேதி. நீங்க அன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மண்டே உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிடும். நீங்க மண்டே கூட அதை வித்துக்கலாம். இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹460 இருக்கு. ஆனா அவங்க ஃப்ளோர் பிரைஸா கொடுத்திருக்கிறது ₹412. கிட்டத்தட்ட ₹48 அளவுக்கு 12% அளவுக்கு லாபம் வரும். ஸோ இது யாராவது ஒரு ஆர்பிட்ரேஜா பயன்படுத்துறதா இருந்தா பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி எல்ஐசியும் ஓஎஃப்எஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த அப்டேட்டை வந்த உடனே நம்மளோட வீடியோல இதே மாதிரி தெரிவிக்கிறேன். அண்ட் அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட சென்ட்ரல் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனால் பேஸ்டு ஸ்டவ்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன எத்தனால் பேஸ்டு ஸ்டவ்ஸ்னா, 100 லிட்டர் தண்ணியில 7 லிட்டர் எத்தனால கலந்துட்டா ஃபிளேம்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் பாசிபிள் ஆயிடுச்சுன்னா நம்ம மிகப்பெரிய அளவுக்கு எல்பிஜியோட தேவை கம்மி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட நாட்டுக்கும் சரி நம்மளோட பொருளாதாரத்துக்கும் சரி ரொம்பவுமே நல்ல விஷயம். ஆனா இது நடக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அண்ட் இது ஒருவேளை நடந்துச்சுன்னா சுகர் ஸ்டாக்ஸா இருக்கட்டும், இந்த கேஸ் ஸ்டவ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் இருப்பாங்களே, ஸ்டவ் கிராஃப்ட், பட்டர்ஃபிளை காந்திமதி, இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு அது பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு 2% மேல விழுந்திருந்தது. என்ன அலிகேஷன்னா, இன்னைக்கு காலையில இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா,
மகாராஷ்டிராவோட ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு இவங்க 45 கோடி அதிகமா பணத்த குடுத்துருக்காங்க. அத மார்க்கெட்டிங் ஃபீஸா குடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஏதாவது டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா குடுக்காம, இன்ட்ரெஸ்ட்ட இந்த மாரி குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு HDFC பேங்க் மறுத்திருக்காங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ் தான். நாங்க எந்த ரூல்ஸையும் வந்து மீறலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். RBI இவ்வளவுதான் நீ பிக்ஸட் டெபாசிட்க்கு வட்டிய குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. இவனுங்க அத தாண்டி ஒரு விஷயத்த குடுக்குறாங்க. அத டைரக்ட்டா குடுக்காம, இன்டைரக்ட்டா மார்க்கெட்டிங் ஃபீஸ்ன்னு குடுக்குறாங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இக்கனாவ வந்து உருவாக்கிருக்கு. சோ அதனால மார்க்கெட் என்னதான் இவனுங்க சமாதானம் சொன்னாலும் போட்டு அடி அடின்னு அடிச்சு 2% இறக்கியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, தீபக் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் கம்பெனி. அவங்களுக்கு ரூ. 560 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆனா இவங்களோட மார்க்கெட் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா, 360 கோடி. இந்த அளவுக்கு சின்ன கம்பெனிக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்றது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. மேபி வருங்காலங்கள்ல இவங்க பெரிய அளவுக்கு வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இத நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து டெலிகாம் செக்டார் பத்தின அப்டேட் வந்திருக்கு. ஏப்ரல் மந்தோட ட்ராய் டேட்டா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஏர்டெல் வந்து பாத்தீங்கன்னா 31,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா மார்ச் மாசத்துல 50,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசா ஆட் ஆயிருந்தாங்க. அவங்களோட சிம் கார்டு வாங்குனவங்க. அதே மாரி ஜியோ வந்து 29,00,000 பேர் புதுசா ஜியோ சிம் கார்டு வாங்கியிருக்காங்க. மார்ச் மாசம் இது 32,00,000 இருந்தது. அண்ட் ஐடியா எடுத்துக்கிட்டோம்னா 53,000 பேர் இவங்களோட சிம் கார்ட மார்ச் மாசத்துல ஏப்ரல் மாசத்துல புதுசா வாங்கியிருக்காங்க. மார்ச் மாசம் இது 1,03,000 பேரா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த எல்லா கம்பெனியோட டேட்டா. ஆனா முக்கியமா பிஎஸ்என்எல் பார்த்தோம்னா 76,000 பேர் பிஎஸ்என்எல் சிம் கார்ட புதுசா வாங்கியிருக்காங்க. இது வந்து ஏப்ரல் மந்தோட டேட்டா. மார்ச் மாசம் இது 17,000 இருந்திருக்கு. ஐடியாவோட சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து தொடர்ந்து பாசிட்டிவா இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா அவங்க குடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கூட 80 சிட்டீஸ்ல 5G சர்வீசஸ நாங்க தொடங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்ட் ரைசிங், மேனேஜ்மென்ட்ல நடந்த சேஞ்சஸ், கவர்ன்மென்ட் குடுத்த ஏஜிஆர் டியூஸ்ல ரிலாக்சேஷன் இது எல்லாமே இந்த கம்பெனிய டர்ன் அரவுண்ட் பண்றதுக்கான சிக்னலா இருக்கு. நீங்க யாராவது இதுல வந்து ரிஸ்க் எடுக்கிற மாரி இருந்தா தாராளமா ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோல 1% இருந்து 3%க்குள்ளார மட்டும் இதுக்கான அலோகேஷன் குடுங்க. அதிகமான பணத்த குடுக்காதீங்க. இது என்னோட சஜஷன். அண்ட் அடுத்து இந்த ஏடிஎம்ல வந்து பணத்த நிரப்பக்கூடிய பிசினஸ பண்ணக்கூடியவங்க தான் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம். ஏடிஎம்ல கேஷ்ட ஹேண்டில் பண்ணக்கூடிய பிசினஸ். இவங்க வந்து இந்தியன் பேங்க் அசோசியேஷன். இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் கிடையாது. இந்தியால இருக்கக்கூடிய வங்கிகளோட கூட்டமைப்புக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதியிருக்காங்க. இந்த நெறைய செலவுகள் எல்லாம் அதிகமானதுனால எங்களுக்கு குடுக்கக்கூடிய இந்த கேஷ் ரீப்ளேஸ்மென்ட் சார்ஜஸ் வந்து 15லருந்து 20% அளவுக்கு இன்கிரீஸ் பண்ணி குடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை இது இன்கிரீஸ் பண்ணிட்டாங்கன்னா, சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்க்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அண்ட் அந்த நியூஸ் வர நாள் இந்த ஷேரோட பிரைஸஸ் பயங்கரமா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐஆர்சிடிசி அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட்ல ஒரு சின்ன டிப் இருக்கு. 10% அளவுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டர்ல ரூ. 360 கோடி லாபம் பண்ணவங்க. இந்த வருஷம் இந்த குவார்ட்டர்ல ரூ. 330 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா மார்ஜின் வந்து 3% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 30% 27% குறைஞ்சிருக்கு. மேபி கேஸ் ஷார்டேஜ் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அயான் எக்ஸ்சேஞ்ச் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ பண்ணக்கூடியவங்க. இவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட்டும் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டர்ல ரூ. 63 கோடி லாபம் பண்ணவங்க. இந்த வருஷம் இந்த குவார்ட்டர்ல ரூ. 24 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா வந்து ஒரு 5% அளவுக்கு ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா மார்ஜின் 10%லேருந்து 20%ஆ குறைஞ்சிருக்கு. சோ இந்த வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ் இவங்களுக்கும் வந்து மார்ஜின் பிரஷர் கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் நமக்கு தோணுது. அண்ட் HFCLக்கு ரெயில்டெல் கார்ப்பரேஷன் கிட்ட இருந்து ரூ. 135 கோடி மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது HFCLக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல கோல்டு பிரைஸஸ் $4,448 இருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 20 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நைட் இருக்கு, நாளைக்கு ஃபுல் டே இருக்கு. சோ அதுக்குள்ளார வந்து எது வேணாலும் மாறலாம். அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட்ல டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 1/2% அளவுக்கு பாசிட்டிவாவும், நாஸ்டாக் வந்து அப்சல்யூட் ஃபிளாட்டா இருக்கு. 0% அளவுக்கு இருக்கு. அண்ட் S&P வந்து 0.14% அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. சோ இதுதான் வந்து அமெரிக்கன் மார்க்கெட். அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டா தான் இருக்கு. CAC வந்து 1% அளவுக்கு நெகட்டிவாவும், அவங்களோட டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா 0.29% பாசிட்டிவாவும், ஐபெக்ஸ் வந்து 1/2% அளவுக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $92 இருந்தது நம்மளோட இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது. இப்ப $93.45 இருக்கு. அண்ட் ஓவர் த நைட் ஏதாவது அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அப்டேட் வந்துச்சுன்னா, நான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல அத அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. மறுபடியும் இந்த மைக் வந்து எப்படி இருக்கு? வாய்ஸ் எல்லாம் ஓகேவா? அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா இயல்பாவே வந்து எனக்கு ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அத மாத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் இத்தன நாள் வந்து மைக் இல்லாம பேசி எனக்கு பழகிடுச்சா, அந்த வீடியோ பார்த்து பழகிடுச்சா,
இந்த மைக்ல வர வாய்ஸ் வந்து எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க உங்களோட ஒப்பீனியன சொல்லுங்க. இந்த மைக்க வச்சுக்கலாமா? இல்ல வேணாமான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. நீங்க முதல் முறையா நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலோட கன்டென்ட்ட பாருங்க. இது உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.